வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எள்ளு பொடி தான் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு சொல்லிடுறேன். எள்ளு வந்து 1 கப், கடலைப்பருப்பு 1/4 கப்பு, உளுத்தம்பருப்பு 1/2 கப்பு, தேவையான உப்பு, பெருங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், இதுதான் நம்ம வந்து வறுத்து அரைக்க போறோம். இந்த பக்கம் கடாயில நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துடலாம். இதை எடுத்துடலாம். அடுத்தது உளுத்தம் பருப்பு சேர்த்துப்போம். கடலைப்பருப்பு ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் வறுபட்டுருது. இப்போ எள்ளு 1 கப் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதோடையே சேர்த்து நீங்க போடும்போது எள்ளு வந்து வெடிச்சு தெரிச்சு வெளியில விடாது, அதுக்குள்ளேயே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து நான் சொல்றதுதான், இது எப்பயுமே உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்புலாம் வறுத்துட்டு எள்ளு போடும்போது அதோடய சேர்த்து போட்டுருங்க. பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? அது உள்ளே வெடிச்சுட்டு இருக்கும், அப்படி தெரிச்சு விழாது நமக்கு. இப்போ இது கூடவே உப்பையும் சேர்த்துடலாம். நான் திரும்பவும் அளவு சொல்றேன். 1 கப்பு எள்ளு, அதுக்கு 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு உளுத்தம் பருப்பு, காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, இவ்வளவுதான் வேணும், வேற எதுவுமே இல்லை. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் எள்ளும் நல்லா வெடிச்செடுத்து ஆறினோடனே நம்ம அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெருங்காயம் வரமிளகாயை நம்ம பொடி பண்ணிக்கலாம். மிளகாயும் பெருங்காயம் பொடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, வறுத்தது நல்லா ஆறி இருக்கு. இப்போ மிக்சி ஜார்ல மாத்திக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. நம்மளுடைய எள்ளு பொடி ரெடி ஆயிடுது. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நீங்க வந்து வெளியில வச்சுக்கிறதா இருந்தா ஒரு 10 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 20 நாள்லேருந்து ஒரு மாதம் வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாம். இது வந்து இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு பொடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.